ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். நம்ம ஏற்கனவே உச்சி முதல் பாதம் வரை ஒரு நிமிட யோகா அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்தோம். அது நிறையா மனிதர்களுக்கு மக்களுக்கு நல்ல ரீச் ஆகி நல்லா பயிற்சி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு சில நபர்களால் அதில் கூட யோகாசனங்கள் பண்ண முடியாது, ரொம்ப ஏஜானவங்க. இன்றைக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, 5 முத்திரையில் அற்புத பலன்கள். நமது எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய 5 அற்புதமான முத்திரைகள். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், பொதுவாக நிறைய நபர்களுக்கு சுகர் இருக்குது, இரத்த அழுத்தம் ப்ரெஷர் இருக்குது, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, அல்சர் இருக்குது, பைல்ஸ் இருக்குது, ஆஸ்மா சைனஸ் இருக்குது. இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடியது. இதற்கு நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுத்து பல வகையான பயிற்சிகள் பண்ணணும்னு இல்லை. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய 5 வகையான முத்திரைகள். இந்த 5 வகையான முத்திரைகள் அனைத்து நோயும் வராமல் தடுக்கக்கூடிய அற்புத முத்திரைகள். நமது சித்தர்கள் நம்ம கழித்த ஒரு வரப்பிரசாதம். நேரமே இல்லை சார், எனக்கு வயசும் ஆகி போச்சு, யோகாசனங்கள் செய்ய முடியாது, நாற்காலியில் அமர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த 5 முத்திரையை 2 நிமிடம் காலையில், மதியம், மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக. சார், நான் அலுவலகத்தை வேலை பண்ணுறேன், மதியம் பண்ண முடியாது, காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சார், நான் காலையில் போயிட்டு இரவு வர ரொம்ப லேட் ஆகும், பரவாயில்ல, காலையில் ஒரு 10 நிமிடம் முன்னக்கூட்டி எழுந்துருங்க. இந்த 5 முத்திரைகளை 10 நிமிடத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். 10 நிமிடத்தில் உங்களுக்கு அவ்வளவு அற்புத பலன்கள் கிடைக்கும். இந்த முத்திரைகள் நமது ஒவ்வொரு ராஜ உறுப்புகளுக்கும் பிராண ஆற்றலை கொடுக்கின்றது, மன அழுத்தத்தை நீக்குகின்றது, மன அமைதியை கொடுக்கின்றது, சிந்தனை தெளிவை கொடுக்கின்றது, இரத்த ஓட்டம், மூச்சோட்டம், வெப்ப ஓட்டம் சீராக இயங்கும், பிராண சக்தியை கொடுக்கின்றது. இவ்வளவு பலன்கள் தருகின்ற அற்புத முத்திரைகள் நம் கை விரல்களிலே இருக்கின்றன. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ இந்த மாதிரி ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. தரையில் அமர முடிந்தவர்கள் ஒரு தரையில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். முதல் முத்திரையாக நாம் பார்க்க போகிறது தியான முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே, இந்த 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இடது கை கீழே, வலது கை மேலே, 2 பெருவிரலையும் நெருப்பு மூலகம் அது டச் பண்ணிடட்டும். நீங்கள் கையை மடியில் வச்சு பயிற்சி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போயிடணும். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மூச்சு உள்ளே எடுக்கும்போது சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல், மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். 2 நிமிடம் பயிற்சி பண்ணாலே போகிறோம். ரிலாக்ஸ் பண்ணியும். அடுத்த முத்திரை வருண முத்திரை பார்க்க போகிறோம். இப்போ நிறைய நபர்களுக்கு சுகர் இருக்குது. அந்த சுகர் நார்மலுக்கு வருவதற்கு வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவரல், நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. இது வருண முத்திரை. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. நீர் சம்பந்தப்பட்ட எல்லா உள்ளுறுப்புக்கும் நல்ல சக்தி கிடைக்கும். பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். எலும்பு வலி, கழுத்து வலி, அந்த மாதிரி வலிகள், எலும்பு வலிகள் வராது, இடுப்பு வலி வராது. இதுலேயும் ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை பார்க்க போகிறோம். நடுவிரல், மோதிர விரல், அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. இது அபான முத்திரை. இதுலேயும் ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் 2 நிமிடம் ரிலாக்ஸாக இருங்க. மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி நீக்கக்கூடியது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நீக்கக்கூடியது, தசவாய்க்களும் நன்றாக இயங்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சக்தி முத்திரை பார்க்க போகிறோம்.
கட்டை விரலை வச்சு இந்த 2 விரலும் மடிச்சுக்கிட்டுறோம். இது அப்படியே சேர்த்துக்கிட்டோம். இது சக்தி முத்திரை. உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை பண்ண போகிறோம். நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமயத்தில் கட்டை விரல். இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும். தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்கும். கழுத்து வலி வராது. பிசிஓடி நீர்க்கட்டிகள் வராது. மென்சஸ் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும் பெண்களுக்கு. இதுலேயும் நல்ல 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங், சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்களே, இந்த 5 முத்திரை 1 நிமிடம். ஒரு முத்திரை செய்வதற்கு 2 நிமிடம் எடுத்துட்டேன்னா கூட 2 10 நிமிடம். சாரி, நேரம் 2 நிமிஷம் கூட இருக்க முடியாது. 1 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 5 நிமிடம். 5 நிமிடத்தில் காலை மாலை 2 வேளை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளவு அற்புத ஆற்றல் கிடைக்கும். எப்பொழுது உங்களது உடலை நம்புகின்றீர்களோ, உடலுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை நம்புகின்றீர்களோ, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த பயிற்சி பண்ணும் பொழுது உள்ளே 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த மெய் உணர்வு பிராண சக்தி உடல் முழுக்க நன்றாக பரவும். எல்லா உறுப்புகளுக்கும் பிராண ஆற்றலை சிறப்பாக கொடுக்கின்றது. இதோடு சின்ன ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. காலை எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5 மணிக்குள்ளே, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 மணி, 9:30லேருந்து காலை 3 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரே இருக்கட்டும். சாத்விகமான உணவு எடுத்துக்கோங்க. காலை சாப்பிடக்கூடிய நேரம் 8லேருந்து 8:30 மணிக்குள்ளே, மதியம் சாப்பிடக்கூடிய நேரம் 12லேருந்து 1 மணிக்குள்ளே, 1:30 மணிக்குள்ளே, இரவு 7:30 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. அருகம்புல் துளசி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். வாரத்தில் 2 நாட்கள் அதை நல்லா ஒரு செப்பு செம்பில் போட்டு படுப்பதற்கு முன்பாக அதை தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்தவுடனே இந்த பல் விளக்கிட்டு இந்த வாட்டரை மட்டும் குடிச்சிருங்க. கீரை வகைகள் பழ வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. பியூர் வெஜிடேரியன் இருக்க பாருங்கள். அதிக காரம் உப்பு புளிப்பு குறைச்சிக்கோங்க. மைதாவினால் அந்த உணவுகள், புரோட்டா பீஸா போன்ற உணவுகளை சாப்பிடாதங்க. ஆரோக்கியம் உங்கள் கையில். எத்தனை நபர்கள் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் போய் க்யூவில் நின்று பல வகையான டெஸ்ட் எடுத்து பல மாத்திரைகளை முழுங்கி அதற்கு ஒரு பக்க விளைவுக்கு ஒரு மாத்திரை, இந்த மாதிரி நிலை வரக்கூடாது. அப்படின்னா நமது சித்தர்கள் அளித்த இந்த யோகக்கலை, அதுலேயும் ரொம்ப செலக்ட் பண்ணி முக்கிய முத்திரைகளை உங்களுக்கு இந்த 5 முத்திரைகளை கொடுத்துருக்கோம். இந்த 5 முத்திரைகளை பயிற்சி பண்ணுங்கள். 5 நிமிடத்தில் ஆனந்தமாக வாழலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.